உதயநிதி பேசினதை எல்லா வீடுகள்லையும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும், அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டட்டும். உதயநிதி பேசினதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதயநிதிக்கு? அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, ஒரு எம்எல்ஏ நிக்கிற கூட தகுதி கிடையாது. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டது அரசியல் பழிவாங்கும் எண்ணம். நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் போது இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லை, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எதனால காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எத்தனை பேர் இதை பார்த்து கொடுத்துருவாங்க? நீங்கள் சாதாரண ஒரு நபராக கடந்து செல்ல முடியாது. பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்ற சம்பவங்களும், எந்தவித அவதூறு வார்த்தைகளும், எந்தவித தவறான பேச்சுக்களும், என்ன பேசினாலும் இந்த அரசு, இந்த காவல்துறை கண்டிப்பாக அவருடைய சட்டப்பூர்வம் என்ன நடவடிக்கை எடுப்போம் அதை எடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் திரும்ப உதயநிதிட்டே தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் காவேரி விஷயத்தில் அவருக்கு மேகதாது விஷயம் எதுவும் தெரியலன்னா தெரியாத விஷயத்தை போய் அங்கே போய் பேசுறதுக்காக அவர் போய் தேவையில்லாத விஷயங்களை அங்கே போய் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசிய விஷயங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. திமுகவினருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீட்லேயே அவர் பேசுனதை போட்டு காட்டட்டும். உதயநிதி பேசினதை எல்லா வீடுகள்லையும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும், அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டட்டும். உதயநிதி பேசினதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதயநிதிக்கு? நீங்க போனது காவேரி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கும் மேகதாது பத்தி பேசுறதுக்கும், அதே சம்பந்தமா உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சதை மட்டும் பேசிட்டு இல்லை அங்கே என்ன பேப்பரில் கொடுக்க அதை வாசிச்சுட்டு வரணும் தானே. தேவையில்லாமல் அவதூறாக பெண்களை பற்றி ஆபாசமா திமுகவினருக்கு எல்லாருக்கும் இதே வேலை தான். ஏதாவது இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது, அவதூறாக பேசுவது, இதை எந்த காலத்திலும் இந்த அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. காவல்துறைக்கு அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அது பூர்வம் நடவடிக்கை எடுப்பார்கள். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போட்டு கேட்கட்டும். இது எல்லா வீட்லையும் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லார் வீட்லையும் போட்டு கேட்கட்டும். உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதற்கா இவ்வளவு கொச்சையாக கேவலமாக? அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, ஒரு எம்எல்ஏ நிற்கிற கூட தகுதி கிடையாது. சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரமத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவரெல்லாம் ஆட்சியில் இருந்தப்போ எவ்வளோ வக்கிரமாக செயல்பட்டிருப்பாங்க, திரைமறைவில் எவ்வளோ வக்கிரமாக செயல்பட்டிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ வக்கிரத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் ஆட்சி நடத்திருக்கோ இல்லை இது இருக்கோ எந்த தகுதி இல்லைன்னா மக்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு.